Sub Inspector 2025 Psychology part உள்ள Day 7 டாப்பிக்கான டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் அண்ட் சிஸ்டம் டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து ஆஸ் யூஷுவல் கீ கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது சம்மந்தமான ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து கீழே உள்ள அந்த கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து n நம்பர் ஆஃப் டேஸ், அதாவது ஒரு 10 நாள் 20 நாள் எதாக வேணாலும் இருக்கலாம், n நம்பர் ஆஃப் டேஸில் ஒரு வேலையை முடிக்கிறார் அப்படின்னா அவரோட ஒரு நாள் வேலை அப்படிங்கிறது 1/n. அப்படி தானே, இந்த 1/n அப்படிங்கிறது தான் செகண்ட் டேயில் 2/n வரும், தேர்ட் டேயில் 3/n வரும். அப்போ nth நம்பர் ஆஃப் டேயில் என்ன ஆயிரும், n/n மாதிரி டோட்டலாக அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போது அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ட்ரைஸ் குட் அஸ் ஒர்க்மேன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பியை விட ஏ 3 மடங்கு பெட்டராக வேலை பார்க்காரு. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒர்க் டன் எப்படி இருக்கும் அப்படின்னா பி வந்து ஒரு யூனிட் பண்ணுற டைமுக்குள்ளே ஏ வந்து எத்தனை யூனிட் பண்ணியிருப்பாங்க, 3 யூனிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தானே அவர் வந்து இவரை விட 3 மடங்கு பெட்டராக இருக்காங்க. பட் இதே இன்கேஸ் டைமில் என்ன ஆகும்னா இன்வர்ஸ் ஆகும். டைமில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இவர் அந்த ஒரு யூனிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறார். ஓகேங்களா, அவர் அந்த யூனிட் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்போ இந்த 1 மணி நேரம் எடுத்துக்கிறவர் தான் 3 யூனிட் பண்ணும்போது 3 மணி நேரத்தில் முடிச்சிருவார். ஆனால் அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 9 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த 3:9ங்கிறது அடிச்சிங்கன்னா மறுபடியும் 1:3 வரும். அப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து நம்ம 3:1 எடுத்துக்கணும். அதே மாதிரி டைமில் அதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னா அதே இதை ரிவர்ஸ் பண்ணி 1:3 எடுத்துக்கணும். இது செகண்ட் கான்செப்ட். ஓகேங்களா, அடுத்து கம்பேரிட்டிவ் ஒர்க்ஸ், அதாவது ஒரு 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. இத்தனை நபர்கள் இத்தனை வேலையை இவ்வளோ நாட்களில் இவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு வேளை டேஸ் கொடுக்காமல் இருக்கலாம், ஹவர்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் கொடுத்துருக்கிற குவான்டிட்டிஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பேரிட்டிவாக அந்த M1 D1 H1 by W1 இதில் ஏதாவது கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி இங்கிட்டும் அங்கிட்டும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப்புங்க. ஓகே, இதுக்கப்புறம் பெர் டே ஒர்க் அப்படிங்கிற கான்செப்டை இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ ஏ அப்படிங்கிறவர் எக்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணுறாரு, பி வந்து ஒய் நம்பர் ஆஃப் டேஸில் ஒர்க் பண்ணிடுறாரு அப்படின்னா இவங்க 2 பேரோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/x 1/y அப்படி தானே. அப்போ இவங்க 2 பேரும் அந்த வேலையை எத்தனை நாளில் சேர்ந்து முடிப்பாங்க அப்படின்னீங்கன்னா இந்த ஒரு நாள் வேலை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ வந்து நம்ம இது பண்ணிடலாம். அந்த ஒரு நாள் வேலையை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்ம் 1/x + 1/y. ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 பேரும் அந்த வேலையை சேர்ந்து எத்தனை நாளில் முடிச்சுடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சரி. இப்போ ஏ வந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க, பி வந்து ஒரு வேலையை 30 நாளில் முடிக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை வந்து கான்செப்ட் பிரகாரம் பாருங்கள். ஏ வந்து 20 டேஸ், பி வந்து 30 டேஸ். அப்போ நான் பெர் டே ஒர்க் எடுத்துடுறேன் 1/20 1/30. இப்போ இந்த 1/20 1/30 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்னா ஒர்க்கிங் டுகெதர் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு 50/600 கிடைக்குது. அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1/12 கிடைக்குது. இந்த 1/12 அப்படிங்கிறது தான் 12 டேஸ். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி 1/12 செகண்ட் டே 2/12 மாறும், அடுத்து 3/12 மாறும். இதே அப்படி லாங் லாஸ்ட்டில் அந்த 12th டேயில் 12/12 மாதிரி அந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ 12 டேஸ் அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 12 நாளில் ஒர்க் முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரு 4 ஒர்க்மேன், ஓகேங்களா, ஸ்கில்டு ஒர்க்மேனு 10 நாளில் முடிக்கிறாரு. இல்லை அப்படின்னா ஒரு 6 பசங்க அதே வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இப்போ 4 ஸ்கில்டு மெனு 6 பாய்ஸ் தான். இதில் வந்து இந்த கான்செப்டை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. பட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க அதே கான்செப்ட் தான், 10 நாளில் வேலை பார்க்குறாங்க, இவங்க சேர்ந்தாங்கன்னா 15 நாளில் வேலை பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரெண்டும் தேவைப்படாது. 4 ஸ்கில்டு ஒர்க்மேனோ இந்த 6 பாய்ஸோ தேவைப்படாது. இதை கன்சிடரே பண்ண வேண்டாம். ஏன்னா மொத்தமாக கேட்குறாங்க எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போதுங்கிறது. அப்போ நம்ம பழைய கான்செப்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். இவங்க 10 நாள் வேலை பார்க்குறாங்கன்னா இவங்களோட ஒரு நாள் வேலை 1/10, இவங்களோட ஒரு நாள் வேலை 1/15. ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது எஃபிஷியன்சி மெத்தடுங்க. எஃபிஷியன்சி மெத்தட்னா ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தால் கிடைக்கிற வேல்யூ 30. அப்போ 30 ஒர்க்குங்கிறத நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ 30 ஒர்க்கை நான் 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 3 கிடைக்கும். அதாவது 3 ஒர்க்காக 10 நாளில் அந்த 30 ஒர்க் முடியுது. இங்கே நீங்கள் அதே இதை 15ஆல் அந்த 30 டிவைட் பண்ணும்போது 2 கிடைக்கும். அப்போ 2 ஒர்க்காக 15 நாளில் இந்த 30 ஒர்க் முடியும். ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது 3 + 2ங்கிறது 5 கிடச்சிரும். ஸோ அந்த 5 வச்சு நான் டோட்டலாக டிவைட் பண்ணும்போது எனக்கு 6. இதில் நீங்கள் இப்படி பண்ணாலும் ஓகே, இல்லை அதே இது 1/10 + 1/15 போட்டாலும் ஓகே. எப்படி பண்ணாலும் அந்த 6 டேஸ் கிடைக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது 6 நாளில் அந்த ஒர்க் முடியுது அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, சரி. இப்போது இன்னொரு கான்செப்ட், ஏ வந்து 20% லெஸ் ஒர்க் தென் பி. ஓகேங்களா, இந்த கான்செப்டில் கேட்குறாங்க. ஏ வந்து பியை விட 20% வேலையை வந்து கம்மியாக தான் செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் எப்படினாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள்,
80 100 இப்படியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். 80 100னா 20% லெஸ் அப்படி தானே, ஏ வந்து பிஏ விட 20% லெஸ்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதையை நான் சிம்பிளிஃபை பண்ணி 8 10ன்னு எடுத்துக்கலாம், 4 5ன்னு எடுத்துக்கலாம் கேன்சல் பண்ணி. ஸோ சிம்பிளிஃபைட் ஃபார்மில் இவர் 5 வேலை முடிக்கிறாருன்னா இவர் 4 வேலை முடிக்கிறார். அதாவது 100% முடிக்கிறாருன்னா இவர் 80% முடிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம அவங்களோட எஃபிஷியன்சி அந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். யூனிட் ஃபிக்ஸ் பண்ண சில ப்ராப்ளம்ஸும் யூஸ் ஆகும். இப்போ 3 பேர் இருக்காங்க, PQR இருக்கிறாங்க. 3 பேருக்கு அவங்களோட ஒர்க் அவுட்புட் கொடுத்துட்றாங்க 30 24 36. அதாவது இந்த டேஸ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அவங்க ஒர்க்கிங் அவுட்புட் வந்து 30 24 26. இப்போ இந்த ஒர்க்கை இவங்க பண்ணுறதுனால இவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு டோட்டலாக கொடுத்துருவாங்க 1800 கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ இதை வச்சு நான் என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ஒவ்வொருத்தரோட ஷேர் என்னன்னு கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 30 24 36 நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன், 6ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 5 6 4 கிடைக்கும். அப்படி தானே, 6ஆல் நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 5 4 6 கிடைக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 15 வரும். இந்த 15 பங்காக வைக்கணும். அதாவது இந்த 1800 நான் 15 பங்காக வச்சா நான் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடலாம். இவருக்கு ஒரு 5 பங்கு, இவருக்கு ஒரு 4 பங்கு, இவருக்கு ஒரு 6 பங்கு கொடுத்துடலாம். ஸோ நான் 15ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 120 அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ சப்போஸ் இப்போ கியூவோட ஷேர் கேட்குறாங்க அப்படின்னா கியூவோட வேல்யூ நமக்கு தெரியும் 4ன்னு. இப்போ 4ஆல் அந்த 120 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கிற வேல்யூ 480. அப்போ கியூவுக்கு எவ்வளோ ஷேர் போகுது, 480 போகுது. ஸோ இதுதாங்க கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம் ஒரு வேளை அவங்க எஃபிஷியன்சி கொடுத்து கேட்குறாங்கன்னா. அடுத்து பி வந்து கியூவை விட 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. பி வந்து கியூவை விட 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது அவுட்புட்டில் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காரு, 3 யூனிட்ஸ் பண்ணியிருக்காருன்னா இவர் 1 ப்ராடக்ட் தான் பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் 3 டைம்ஸ் ஃபாஸ்டர். அதே மாதிரி டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் 1 ஹவர் தான் எடுத்துப்பார், அவர் 3 ஹவர்ஸ் எடுத்துப்பார். ஓகேங்களா. ஏன்னா 3 டைம்ஸ் ஃபாஸ்டர். ஸோ அதனால் டைம் அப்படியே ரிவர்ஸில் மாறும். ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்க. நெக்ஸ்ட்டு பைப்ஸ் அண்ட் சிஸ்டமில் ரொம்ப வித்தியாசம் கிடையாது, இதே கான்செப்ட் தான். ஒரே ஒரு விஷயம் என்ன ஆட் ஆகும் அப்படின்னா, ஒரு வேளை அந்த பைப் வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னா மைனஸ் சிம்பிள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது எல்லாமே இதே கான்செப்ட், டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டே தான். ஒரு வேளை அந்த வாட்டர் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதில் உள்ள ஒரு சில கான்செப்ட்ஸ் பார்த்துலாம். இப்போ வந்து பைப்பில் 2 கான்செப்ட், ஒன்று ஃபில் பண்ணுறது, இன்னொன்று எம்டி பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இந்த 2 கான்செப்ட் வச்சு தான் எந்த ப்ராப்ளம்ஸ்னாலும் வரும். ஸோ இப்போ எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ஒரு இன்லெட் அப்படின்னீங்கன்னா அந்த பைப் வந்து ஃபில் பண்ணுதுன்னு அர்த்தம். அவுட்லெட் அப்படின்னா அந்த பைப் வந்து எம்டி பண்ணது இருக்கும். இந்த 2 கான்செப்ட், நிரப்புற குழாயும் இன்னொன்று காலி செய்கிற குழாய், இந்த 2 கான்செப்ட் வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். இப்போ ஒரு பைப்பு அதே சேம் கான்செப்ட், டைம் அண்ட் ஒர்க்கில் உள்ள மாதிரியே பாருங்கள். ஒரு பைப்பு 10 மணி நேரத்தை ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது அப்படின்னா அதோட ரேட் பெர் ஹவர் வந்து 1/10. நம்ம அதில் பார்த்தோம்ல, ஒரு ஆள் வந்து 10 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாருன்னா அவரோட ஒரு நாள் வேலைன்னா 1/10. அதே மாதிரி இதில் ஒரு ஹவருக்குள்ள வேலைன்னா 1/10. இந்த 1/10 தான் 2 மணி நேரத்தில் 2/10 அப்படியே மாறி 10வது ஹவரில் 10/10 அந்த ஒரு டேங்க் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த தான் ரேட்டு. அப்போ 2வது பாருங்கள், ஒரு பைப்பு எம்டி பண்ணுது 20 ஹவர்ஸில் அந்த டேங்கை எம்டி பண்ணுதுன்னா அதுவும் சேம் கான்செப்ட் 1/20 தான். பட் இப்போ 2மே சேர்ந்து கேட்கும்போது அப்படிங்கும்போது அந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணணும். அதுதாங்க கான்செப்ட், வேறு எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. இப்போ ஒரு சில பாருங்கள், நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது சம் ஆஃப் ஆல் இன்லெட்ஸ். ஓகேங்களா. இப்போ இன்புட்டில் எத்தனை பைப்ஸ்னாலும் இருக்கலாம், 1 2 3 எத்தனை பைப்ஸ்னாலும் இருக்கலாம். அந்த இன்லெட் கூட அந்த அவுட்லெட் ரேட்ஸ் எத்தனை அவுட்லெட்ஸ் இருக்குதோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு நெட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்துங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பைப்பு ஒரு டேங்கை 6 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுது அப்படின்னா 2 மணி நேரத்தில் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு கேட்கலாம். ஓகே. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம், 1 மணி நேரத்துக்கு அந்த பைப்பில் 1/6 ஃபில் பண்ணியிருக்கோம். அப்படி தானே. அப்போ 2 ஹவர்ஸுக்கு அப்போ 2 × 1/6 இதான் கான்செப்ட். அதாவது 1/6 ஃபில் பண்ணுற பைப்பு 2 ஹவர்ஸில் 2 × 1/6 ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போ 1/3. அப்போ 1/3 ஆஃப் டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். சரி. இப்போ இன்னொரு கான்செப்ட், ஒரு பைப் வந்து 8 ஹவர்ஸில் ஃபில் பண்ணோம், அனதர் பைப் வந்து எம்டி பண்ணுது. ஓகேங்களா. எம்டி பண்ணுது. அப்போ எம்டி பண்ணுறது வந்து 12 ஹவர்ஸில் எம்டி ஆகுது. அப்போ இந்த 2மே ஓப்பனில் இருக்கும்போது அந்த டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆயிரும்னு கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன கான்செப்டில் பண்ணலாம், ஸோ அந்த முதல்ல கண்டுபிடிச்சா 1/8, இங்கே 1/12. இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதாங்க அவுட்புட். 1/24 ஆகும். 24 ஹவர்ஸ் ஆகும் அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு. 24 ஹவர்ஸ் ஆகும். இதில் பைப்புன்னு கொடுக்குற வேலை சில இடத்துல என்ன கொடுப்பாங்க, லீக்கேஜ்னு கொடுப்பாங்க. ஸோ லீக் எம்டிஸ் இன் 24 ஹவர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுவும் அதே சேம் கான்செப்ட். இதில் 12 ஹவர்ஸ்னால் 1/12, லீக்கேஜ் ஆகுதுன்னா 1/24. இது ரெண்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிற அந்த 24 அப்படிங்கிறது உங்களுக்கு இது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குரூப்பில் February 2025 இருந்து இப்போ மே வரைக்கும் 2025 வரைக்கும் உள்ள எல்லா டேஸ்லேயும் ஒரு டேக்கு 20 கொஸ்டின்ஸுங்கிற மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு
வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மந்தில் உள்ள சப்ஸ்கிரிப்ஷன், ஜூன் மந்தில் உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நீங்கள் கேட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.